ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சா ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தவங்க இந்த மெத்தடில் குழம்பு வச்சுப்பாரு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன பக்குவத்தில் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் வத்தலை 2ஆக பிச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அப்புறம் ஒரு 3 முந்திரி. முந்திரி நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை, 3 முந்திரி சேர்த்தாலே போதும். ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு புளி. இவ்வளோத்தையும் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 2 பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். அதை இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நம்ம வழக்கமாக சேர்க்குறத விட கூட கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது பொரிஞ்சதுக்கு பிறகு 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வரணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்ல, அந்த ஸ்டேஜுக்கு வதக்கினா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காரம் வேண்டாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் அந்த காரத்தை நல்லெண்ணெய் எடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்தோம்ல, அரைச்ச விழுது நல்லா அந்த பச்சை வடைலாம் போகணும். அந்த ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ராஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கு பிறகு நம்ம மசாலா பொடிலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கிது பாருங்கள் இப்போவே. ஸோ பார்த்திங்கன்னா இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட்டு கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடி எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கணும்னு தேவையில்லை. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி கம்மியாக தானே சேர்த்துருக்கோம். அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அதனால் இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா வாயில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு ரொம்ப கமகமன்னு வாசனையாக இருக்குது. இது வந்து இந்த குழம்பை என்னை இப்போவே சாப்பிட்ருன்னு சொல்லுது. அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்சுக்கு மட்டும்தான் அப்படிலாம் இல்லை, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலையை தூவிக்கிடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குழம்பு கொதிக்கும் போது ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்றம்போது ஒவ்வொரு பட்டாணியாக வாயில் வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழம்பு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.